ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி. நாம் இந்த வீடியோவில் 10th நியூ புக்கில் இருக்கிற லெசன் 1, அதாவது சிவிக்ஸில் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட கான்செப்டை நம்ம ஃபர்ஸ்ட் எங்கே ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னா யூஎஸ்ஏ. அங்கேருந்து தான் நம்ம எடுத்திருப்போம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எப்படி மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது எந்த பிளான் மூலிமா இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அதை மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டோன்னா கேபினெட் மிஷன் பிளான். ஓகேவா, அந்த கேபினெட் மிஷன் பிளான் எப்போ செட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க. இது ஒரு ரிப்பீட்டட் கொஷின். 1946லலாம் செட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, அடுத்தது அந்த அசம்பிளியில் மொத்தமாக 389 மெம்பர்ஸ் இருந்தாங்க. ஓகேவா, அதில் ப்ராவின்சஸ் 292, ஸ்டேட்ஸ் 93, சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ் 3, பலுஜிஸ்தான் 1. ஓகேவா, ஃபஸ்ட்டு இந்த அசம்பிளியோட மீட்டிங் எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா டிசம்பர் 9, 1946 நடந்திருக்கும். இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த மீட்டிங், அதாவது இந்த அசம்பிளி இருக்கு இல்லையா, அதை எப்போ செட்டப் பண்ணாங்கன்னு கேட்டாங்கன்னா டிசம்பர் 6, 1946 தான் இந்த அசம்பிளியை செட்டப் பண்ணியிருப்பாங்க. மீட்டிங் நடந்தது தான், ஃபஸ்ட்டு மீட்டிங் நடந்தது தான் டிசம்பர் 9, 1946 நடந்திருக்கும். ஓகேவா, அந்த மீட்டிங் அப்போது யாரை டெம்ப்ரவரி பிரசிடெண்ட்டாக எலெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சச்சிதானந்த சின்ஹாவை தான் எலெக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்தது அவர் சில ரீசன்ஸால் அவர் இறந்துருவார். அடுத்தது ராஜேந்திர பிரசாத் இருக்கார் இல்லையா, அவரை தான் பர்மனண்ட் பிரசிடெண்ட்டாக எலெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, டெம்ப்ரவரி பிரசிடெண்ட் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சச்சிதானந்த சின்ஹா. பெர்மனன்ட் பிரசிடெண்ட் யாருன்னு கேட்டாங்கன்னா ராஜேந்திர பிரசாத். ஓகேவா, அதுக்கப்புறம் வைஸ் பிரசிடெண்ட் 2 பேர் எலெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த வைஸ் பிரசிடெண்ட் யார் அப்படின்னா H.C. முகர்ஜி, V.T. கிருஷ்ணமாச்சாரி. ஓகேவா, அடுத்தது இந்த அசம்பிளியில் மொத்தமாக எத்தனை செஷன்ஸ் நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா 11 செஷன்ஸ் நடந்திருக்கும். மொத்தமாக 166 டேஸ் ஆஃப் மீட்டிங், அதாவது 166 டேஸ் ஆஃப் மீட்டிங்ஸ் நடந்திருக்கு. இந்த டிஸ்கஷன் அப்போது மொத்தமாக 2473 அமெண்ட்மெண்ட்ஸை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, கண்டிப்பாக இது லைன் பை லைன் படிக்கணும். சிவிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். அடுத்து இதில் டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி இருக்கும். அந்த கமிட்டியோட சேர்மேன் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். அப்படிதான், அவர் தான் சேர்மனாக இருந்திருப்பார். அதுக்கப்புறம் டாக்டர் B.R. அம்பேத்கரை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபாதர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. ஓகேவா, அவர் தான் ஃபாதர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க அம்பேத்கரை. இதில் அம்பேத்கர் நிறைய ரோல் ப்ளே பண்ணியிருப்பார். இதில் பாருங்கள், இந்த பேரால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது என்னென்னா த கான்ஸ்டிடியூஷன் வாஸ் ஃபைனலி அடாப்டட் ஆன். அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி டிசம்பர் 9, 1946 ஃபஸ்ட்டு மீட்டிங் செட்டப் பண்ணாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த கான்ஸ்டிடியூஷனை எப்போ ஃபைனலாக அடாப்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா நவம்பர் 26, 1949 அப்போது அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. இது ஃபோர்ஸுக்கு எப்போ வந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா 26th ஜனவரி 1950 தான் ஃபோர்ஸ்க்கு வந்திருக்கும். ஓகேவா, அடாப்ட் பண்ணது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 1949 நவம்பர் 26. எப்போ ஃபோர்ஸ்க்கு வந்துச்சுன்ற கொஷின் கேட்டாங்கன்னா 26th ஜனவரி 1950. இந்த கான்ஸ்டிடியூஷனில் மொத்தமாக ப்ரியாம்பிள், அதாவது முகவுரைன்னு சொல்லுவாங்க ப்ரியாம்பிள்னா. ஓகேவா, அதை அடுத்து பார்க்கலாம். ப்ரியாம்பிள் இருக்கும், 22 பார்ட்ஸ் இருக்கும், 395 ஆர்டிகல்ஸ் அண்ட் 8 ஷெடியூல்ஸ் இருக்கும். ஓகேவா, அவங்க கேட்பாங்க எத்தனை பார்ட்ஸ், எத்தனை ஆர்டிகல்ஸ் இருந்துச்சு, எத்தனை ஷெடியூல்ஸ் இருந்துச்சு அதை அடாப்ட் பண்ணுற டைமிங்கில் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இதை மறக்காமல் கண்டிப்பாக எழுதணும். அடுத்தது பிரேம் பிஹாரி நரைன் ரைசதா அப்படின்ற ஒரு கேலிகிராஃபர் தான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் அவரோட ஓன் ஹேண்ட் ரைட்டிங், அதாவது ஹேண்ட் ரிட்டனாக எழுதினவர். அவர் எந்த இதில் எழுதியிருப்பாருன்னா, என்ன ஸ்டைலில் எழுதியிருப்பாருன்னா இட்டாலிக் ஸ்டைலில் எழுதியிருப்பார். பிரேம் பிஹாரி நரைன் ரைசதா அப்படின்றவர் இட்டாலிக் ஸ்டைலில் ஹேண்ட் ரிட்டனாக நம்மளோட கான்ஸ்டிடியூஷன், ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷனாக எழுதியிருப்பார். இதோட சாலியன் ஃபீச்சர்ஸ் ஓகேவா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா இருக்கிறது ரொம்ப லென்த்தியஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் இந்தியாவோடது ரொம்ப லென்த்தியஸ்ட் கான்ஸ்டிடியூஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய, அதாவது என்ன சொல்கிறது, அந்தந்த கண்ட்ரிலேருந்து பாரோ பண்ணி நம்ம நிறைய எழுதுனதுனால அது ரொம்ப பெருசாக போயிருக்கும். அதுக்கப்புறம் பார்ட்லி ரிஜிட் அண்ட் பார்ட்லி ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது நெகிழா தன்மை, நெகிழும் தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இது ஒரு கூட்டாட்சி முறையாக இருக்கும், அதாவது ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்.
இட் எஸ்டாப்ளிஷஸ் த பார்லிமெண்ட் சிஸ்டம் நாட் ஓன்லி அட் த சென்டர், அதாவது சென்டரில் மட்டும் கிடையாது, ஸ்டேட்ஸ்லையும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாங்கிறது ஒரு செக்யூலர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சமய சார்பற்ற நாடு அப்படின்னு அர்த்தம் செக்யூலர் ஸ்டேட்னா. இட் ப்ரொவைட்ஸ் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி அப்படின்னா சுதந்திரமான நீதித்துறை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ், அதாவது 18 வயசுக்குள்ளே இருக்கவங்க வந்து 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க வந்து ஓட்டு போடுறது. அப்புறம் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் மைனாரிட்டிஸ்க்கு, ஷெட்யூல்டு கேஸ்ட்டு, ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்க்குலாம் வந்துட்டு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதான் வந்து சாலியன் ஃபீச்சர்ஸ். ஓகேவா. அடுத்தது ப்ரியாம்பிள் அப்படின்னா தமிழ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா முகவுரை அப்படின்னு சொல்லுவாங்க. முகவுரை அதாவது நம்ம இண்டெக்ஸ் பேஜ்னு சொல்கிறோம் இல்லையா புக்கில், அது மாதிரி நம்மளோட கான்ஸ்டிடியூஷனோட முகவுரை அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரியாம்பிள். ஓகேவா. இந்த ப்ரியாம்பிள் அப்படின்றத வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கீ டு த கான்ஸ்டிடியூஷன், அதாவது அந்த ப்ரியாம்பிள் முகவுரையை வந்து கீ ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்னா அரசியலமைப்போட திறவுகோல் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரியாம்பிள் அப்படிங்கிறத. ஓகேவா. இந்த ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது எதை அடிப்படையில் இருக்குன்னா அப்ஜெக்டிவ் ரெசொல்யூஷன், அதாவது குறிக்கோள் தீர்மானத்தை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த ப்ரியாம்பிள் இருக்கும் அப்படிம்பாங்க. அந்த குறிக்கோள் தீர்மானத்தை யார் டிராஃப்ட் பண்ணாங்கன்னு கேட்டாங்கன்னா ஜவஹர்லால் நேரு. ஓகேவா. ஜவஹர்லால் நேரு தான் குறிக்கோள் தீர்மானத்தை டிராஃப்ட் பண்ணியிருப்பாரு. இந்த அந்த குறிக்கோள் தீர்மான மூலியமாக இந்த ப்ரியாம்பிள் வந்து அந்த பேஸ் பண்ணி இருக்கும். அதை வந்து எப்போ அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஜனவரி 22, 1947. ஓகேவா. குறிக்கோள் தீர்மானத்தை பேஸ் பண்ணி தான் ப்ரியாம்பிள் இருக்குது. அதை வந்து எப்போ அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஜனவரி 22, 1947. அதை டிராஃப்ட் பண்ணவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜவஹர்லால் நேரு. ஓகேவா. இதில் இருக்க ஒவ்வொரு லைனும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா ஸ்கிப் பண்ணாமல் கவனிங்க. இதில் வந்துட்டு இந்த ப்ரியாம்பிள் இருக்கு இல்லையா, இதை வந்து இது வரைக்கும் ஒரே ஒரு முறை தான் வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. அமெண்டட்னா திருத்தி அமைக்கிறது. ஓகேவா. மாற்றி அமைப்பாங்க இல்லையா, திருத்தம் செய்கிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா. இட் ஹாஸ் பீன் அமெண்டட் ஒன்ஸ் பை எந்த அமெண்ட்மெண்ட் மூலயமா அப்படின்னா 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976. இது வந்து ஒரு ரிப்பீட்டட் கொஷின். அடுத்தது அந்த அமெண்ட்மெண்ட்டில் ஒரு 3 வேர்டை வந்துட்டு ஆட் பண்ணாங்க. ஓகேவா. அது என்னென்னு கேட்டோன்னா சோஷியலிஸ்ட், செக்யூலர் அண்ட் இன்டெகிரிட்டி. இந்த 3 வேர்டை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. சோஷியலிஸ்ட், செக்யூலர் அண்ட் இன்டெகிரிட்டி, அந்த 3 வேர்டை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அதாவது சோஷியலிஸ்ட் அப்படின்னா சம தர்மம், சமய சார்பின்மை, அதுக்கப்புறம் இன்டெகிரிட்டினா ஒருமைப்பாடு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த ப்ரியாம்பிளில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுற ப்ரேஸ் வந்து எப்படி இருக்கும்னா வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். வி அப்படின்ற வேர்டு ப்ரியாம்பிளில் வந்து யாரை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு கேட்டாங்கன்னா வி அப்படிங்கிற வேர்டு வந்து பீப்புள்ஸை தான் வந்து பீப்புள் ஆஃப் இந்தியாவை தான் வந்து ரெஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். ஓகேவா. தென் இந்த ப்ரியாம்பிளில் வந்துட்டு இதோட ஆர்டர் கேட்பாங்க. அதாவது இந்த ப்ரியாம்பிளில் வந்து ப்ரியாம்பிள் ஆஃப் அவர் கான்ஸ்டிடியூஷன் ஸ்டேட்ஸ் தட் இந்தியா அப்படிங்கிறது வந்து ஒரு சாவரின், சோஷியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இறையாண்மை மிக்க, சமதர்ம, சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஆர்டர் அப்படியே லைனாக கேட்பாங்க. ஸோ லைனாக கரெக்டாக எழுதணும். அதாவது சாவரின், சோஷியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். ஆர்டர் மாறக்கூடாது. ஓகேவா. இதில் லிபர்ட்டி, ஈக்குவலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்ற இந்த 3 வேர்டு, அதாவது இந்த ஸ்லோகன்ஸ் வந்து ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் நடந்துச்சு 1789. அந்த டைமில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 வேர்டுக்கும் நம்மளோட ப்ரியாம்பிளில் வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் எப்போ நடந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா 1789 நடந்துச்சு. அந்த டைமில் முக்கியமான 3 வேர்டுக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது இந்த ஸ்லோகன்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா லிபர்ட்டி, ஈக்குவலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அதாவது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்தது சிட்டிசன்ஷிப் அப்படின்றது என்னது, குடியுரிமை. ஓகேவா. இந்த சிட்டிசன் அப்படின்ற வேர்டை நம்ம எங்கேருந்து டெரிவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா லத்தீன் டேர்மில் சிவிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவிஸ் அப்படின்னா என்னன்னா ரெசிடென்ட் ஆஃப் யூ சிட்டி, அதாவது நகர அரசில் வந்து வசிப்பவர் அப்படின்னு அர்த்தம். நகர அரசில் வசிப்பவர் அப்படின்னு சொல்லி அதுக்கு மீனிங். ஓகேவா. லத்தீன் வேர்டு சிவிஸ் அப்படின்ற வேர்ட்லேருந்து சிட்டிசன்ற வேர்டு எடுத்திருக்காங்க. எப்படி கேட்பாங்கன்னா இது வந்து என்ன பார்ட், இதோட பார்ட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இதோட பார்ட் பார்த்தோம் அப்படின்னா பார்ட் 2. ஓகேவா. ஆர்டிக்கல் அப்படின்றது 5லேருந்து 11 வரைக்கும் இருக்கிற ஆர்டிக்கல் தான் வந்து சிட்டிசன்ஷிப்பை பேஸ் பண்ண ஆர்டிக்கல். ஓகேவா.
சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அப்படின்றத எப்போ வந்து போட்டாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 1955 தான் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது வரைக்கும் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வந்துட்டு எத்தனை முறை திருத்தம் பண்ணியிருக்காங்க, அமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா மொத்தமாக 8 டைம்ஸ் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்த லைன் பாருங்க. ஒரிஜினலி த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955ல காமன்வெல்த்துக்கும் வந்து சிட்டிசன்ஷிப் கொடுத்துருந்தாங்களாமா. ஆனால் அந்த சிட்டிசன்ஷிப்பில் வந்து அந்த காமன்வெல்த்துக்கு கொடுத்த சிட்டிசன்ஷிப் அப்படின்றத வந்துட்டு 2003ல அமெண்ட் பண்ணும்போது ரிப்பீல் பண்ணிட்டாங்க, அப்படின்னா எடுத்துட்டாங்க, நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். 2003ல தான் நீக்கியிருக்காங்க. அக்வசிஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அப்படின்னா என்னென்னா குடியுரிமை சட்டத்தை வந்து, அதாவது குடியுரிமை வந்து வாங்குறது. அக்வசிஷன் அதாவது அந்த குடியுரிமை வாங்குறதுக்கு மொத்தமாக எத்தனை வழி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா 5 வழி. ஓகேவா? என்னென்னா, ஒன்று பிறப்பு மூலமாக வந்து குடியுரிமை வாங்கிக்கலாம். ஓகேவா? இன்னொன்று டெசன்ட் அப்படின்னா வம்சாவளி மூலம் வந்து குடியுரிமை வாங்குறது. அடுத்தது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா பதிவு பண்ணுவாங்க இல்லையா, அது மூலயமா குடியுரிமை வாங்குறது. நேச்சுரலைசேஷன் அப்படின்னா இயல்புரிமையாகவே நேச்சுரலாகவே இருக்கிறது, அந்த மாதிரி சொல்லுவாங்களே, அது மாதிரி குடியுரிமை வாங்குறது. இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி அப்படின்னா பிரதேசத்தை இணைக்கிறாங்க இல்லையா, நாடுகளை வந்து இணைக்கும் போது, இப்போ வந்து வேறொரு நாடு இந்தியா கூட இணைக்கும் போது அவங்களுக்கு வந்து இயல்பாகவே வந்து குடியுரிமை கொடுக்கணும். ஓகேவா? சிட்டிசன்ஷிப் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா, எத்தனை வழியில் வந்து குடியுரிமையை வந்து வாங்க முடியும், எத்தனை வழியில் குடியுரிமையை வந்து இழக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதை வந்து கேர்ஃபுல்லாக எழுதணும். குடியுரிமையை வந்துட்டு நம்ம எத்தனை முறையில் வந்து இழக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 3 முறையில் இழக்கிறோம். குடியுரிமையை வந்துட்டு 3 முறையில் இழக்கிறோம், 5 முறையில் வந்து வாங்குகிறோம். ஓகேவா? அதாவது அக்வசிஷன் வந்து 5 டைம்ஸு, லாஸ் பண்ணுறது வந்து 3 டைம்ஸ். எப்படிலாம் லாஸ் பண்ணலான்னா, ஏதாவது ஒரு தப்பான வழியில் குடியுரிமை வாங்கியிருக்கிற மூலிமா, இல்லை நீங்கள் வந்து ஆல்ரெடி வேறு ஒரு இடத்துல வேறு கண்ட்ரியில் சிட்டிசன்ஷிப் வச்சுக்கிட்டு இங்கே வந்து இந்தியாவில் வாங்குறது, அந்த மாதிரி இருந்தால் அது வாலண்டியராக கேன்சல் ஆகிடும். அப்புறம் வாலண்டியராக நம்மளே வந்து எனக்கு இந்த சிட்டிசன்ஷிப் வந்து வேணாம் இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. இந்த 3 மூலயமா வந்து நம்மளால் இழக்க முடியும். அதாவது எப்படி சொல்லலாம்னா ரினவுன்சியேஷன், டெர்மினேஷன், டீப்ரிவியேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷனில் இப்படி கொடுத்துட்டு நம்மளை கேட்கலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னா என்ன? அடிப்படை உரிமை. ஓகேவா? அடிப்படை உரிமை அப்படிங்கிறது எந்த பார்ட்டில் வரும்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்? பார்ட் 3. நம்ம பார்த்தோம் பார்ட் 2ங்கிறது சிட்டிசன்ஷிப்ன்ட்டு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது பார்ட் 3ல வரும். அதோட ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 12லேருந்து 35 வரைக்கும் இருக்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட ஆர்டிக்கல். இந்த கான்செப்டை நம்ம எங்கேருந்து டெரைவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா யூஎஸ்ஏலேருந்து டெரைவ் பண்ணியிருக்கோம். இப்போது அட் ப்ரெசென்ட், அதாவது இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஒரிஜினலாக பார்த்தோன்னா கான்ஸ்டிடியூஷனில் 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்துச்சு. பட் அட் ப்ரெசென்ட் இப்போ பார்த்தோன்னா 6 தான் இருக்குது. ஓகேவா? அதில் ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற ஒரு ரைட்டை வந்துட்டு நீக்கி அதை வேற ஒரு பார்ட்டு கூட சேர்த்துருப்பாங்க. ஓகேவா? அது பின்னாடி நான் சொல்கிறேன். பார்ட் 3 அப்படின்றத வேற எப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னா மேக்னகர்த்தா ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? மேக்னகர்த்தானா மகாசாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். அதாவது இந்த மேக்னகர்த்தா அப்படின்றதை வந்து யார் இஷ்யூ பண்ணாங்க அந்த சார்ட்டர் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா பட்டயம். ஓகேவா? அதை வந்து யார் இஷ்யூ பண்ணாங்கன்னா கிங் ஜான் வந்துட்டு இங்கிலாந்துக்காரரு. அவர் வந்து 1215 வந்து அண்டர் ப்ரெஷர் ஃப்ரம் த பேரான்ஸ். ஓகேவா? அதாவது பெரிய பெரிய முதலாளிகளோட எதிர்ப்போட காரணமாக, பெரிய முதலாளியோட எதிர்ப்பு காரணமாக அவர் வந்து இந்த மேக்னகர்த்தா மகாசாசனம் அப்படிங்கிற பட்டயத்தை வந்து அறிக்கையை வந்து இஷ்யூ பண்ணியிருப்பார். இதுதான் வந்து முதல்ல ரிட்டன் டாக்குமெண்ட்டாக இருக்குது. அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பொறுத்தவரை இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரிட்டன் டாக்குமெண்ட் ரிலேட்டிங் டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் த சிட்டிசன்ஸ். ஓகேவா? அடுத்தது ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ். ஓகேவா? அதுனா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. அதாவது யாரோடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸையோ ஒருத்தவங்க பறிச்சுட்டாங்க, அதாவது அவங்களோட ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா வந்து வழக்கு தொடுத்து அது மூலிமா நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வாங்குறது. ஓகேவா? கண்டிப்பாக இந்த கொஸ்டின் கேட்பாங்க, ரிப்பீட்டட் கொஸ்டின். அதாவது ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ் அப்படின்றது எந்த ஆர்டிக்கல் அப்படின்னு கேட்டாங்கன்னா 32 ஆர்டிக்கல். ஓகேவா? அப்படி இல்லைனா ஆர்டிக்கல் 32 வந்து எதை டிஃபைன் பண்ணுது, எதை டீல் பண்ணுதுன்னு கேட்டாங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸை வந்து டீல் பண்ணுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது இப்போ வந்துட்டு இந்த இது பாருங்கள், இந்த லைன் பாருங்கள். ரிட் இஸ் அன் ஆர்டர் ஆர் கமாண்ட் இஷ்யூட் பை எ கோர்ட் இன் ரைட்டிங் அண்டர் இட்ஸ் சீல். ஓகேவா? ரிட் அப்படின்னா என்னென்னா நீதி பேராணை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீதி பேராணை. ஓகேவா? ரிட் அப்படிங்கிறது நீதி பேராணை. நீதிமன்றத்தோட முத்திரையால் வெளியிடப்படுற ஒரு கட்டளையிடப்பட்ட ஒரு ஆணை தான் வந்து நீதி பேராணை. ஓகேவா? இதோட கண்டினியூவேஷன் சொல்லிட்டதுக்கப்புறம் இந்த பாக்ஸை நான் சொல்கிறேன்.
அதாவது சுப்ரீம் கோர்ட்டும் சரி, ஹை கோர்ட்டும் சரி, இப்போ வந்துட்டு ஏதாவது ஒரு மொத்தமாக 5 கைண்ட் ஆஃப் ரிட் இருக்குது, ஓகேவா. இது வந்து சுப்ரீம் கோர்ட்டும் வந்து அதை இஷ்யூ பண்ணுவாங்க, ஹை கோர்ட்ஸும் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அதில் என்னென்ன அந்த 5 ரிட்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ரிட்ஸ் மொத்தம் எத்தனை இருக்குன்னு கேட்டால் 5. அது வந்து என்னென்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹேபஸ் கார்பஸ் ஒன்று, மேண்டமஸ், ப்ராகிபிஷன், கியூஓ வாரண்டோ அண்டு செர்டியோரி. அதாவது இதெல்லாம் ஒவ்வொரு நீதி பேராணை, ஓகேவா. ஹேபஸ் கார்பஸ் அப்படிங்கிறது ஆட்கொணர்வு நீதி பேராணை, அதாவது சட்டத்திற்கு புறம்பாக யாரையாச்சும் கைது செஞ்சுட்டாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து பாதுகாக்கிறது, ஓகேவா. அதுக்கப்புறம் மேண்டமஸ் அப்படிங்கிறது கட்டளை உறுத்துறது, ஓகேவா. ஏதாவது ஒரு இப்போ யாராவது மனு கொடுக்குறாங்கன்னா அவங்களோட ஒரு சட்ட உதவியோட அந்த மனுவோட சம்மந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றி வாங்கிக்க முடியும், குறிப்பிட்ட அந்த ஆவணத்தை வந்து வாங்கிக்க முடியும். ப்ராகிபிஷன் அப்படிங்கிறது தடையுறுத்துறது, ஓகேவா. ஒரு கீழ் நீதிமன்றத்தை வந்து சட்ட எல்லையை மீறி வந்து செயல்பட்டுச்சுன்னா அதை வந்து தடுக்கிறது. கியூஓ வாரண்டோ அப்படிங்கிறது வந்து ஆவண கேட்பு பேராணை, சாரி கியூஓ வாரண்டோ அப்படிங்கிறது தகுதி முறை வினவும் பேராணை. அதாவது சட்டத்திற்கு புறம்பா ஏதாவது தகாத முறையில் அரசோட அலுவலகத்தை வந்து பறிக்கிறது, கைப்பற்றுறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு பேர் கியூஓ வாரண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. செர்டியோரினா இந்த ஆவண கேட்பு, அதாவது இந்த சர்டிஃபிகேட்ஸ் ஏதாச்சும் கேட்டு இது பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதை வந்துட்டு எடுத்துக்கிற சப்மிட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம பரிசீலனை பண்ணுறதுக்கானது அப்படின்னு சொல்லி செர்டியோரி அப்படிங்கிறது ஆவணம், ஓகேவா. ஆவண கேட்பு அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தமாக 5 கைண்ட் ஆஃப் ரிட். இது வந்து சுப்ரீம் கோர்ட்டும் இந்த இஷ்யூ பண்ணலாம், ஹை கோர்ட்டும் இஷ்யூ பண்ணலாம், ஓகேவா. சுப்ரீம் கோர்ட்டை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ஓகேவா. சுப்ரீம் கோர்ட் தான் நம்மளுக்கு கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அதாவது உச்ச நீதிமன்றம் தான் வந்து அரசியலமைப்போட பாதுகாவலன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாக்டர் அம்பேத்கர் வந்து ஆர்டிக்கல் 32, அதாவது இந்த ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ் இருக்கியா, அதை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம கான்ஸ்டிடியூஷனோட இதயம் மற்றும் ஆன்மா எதுன்னு கேட்டாங்கன்னா ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ், அது ஆர்டிக்கல் 32. திரும்ப திரும்ப எதுக்கு சொல்கிறோன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. சஸ்பென்ஷன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஓகேவா. எப்படிலாம் சஸ்பென்ஷன் ஆகும், இப்போ வந்து ஒரு மொத்தமாக 3 எமர்ஜென்சி இருக்குது. ஒன்று வந்து நேஷ்னல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, ஓகேவா. நேஷ்னல் எமர்ஜென்சியை வந்துட்டு நம்ம நேஷ்னல் எமர்ஜென்சி வந்து போடும்போது பிரசிடென்ட் தான் அது வந்து எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுவார். அது பண்ணும்போது ஆர்டிக்கல் 32 தான், சாரி ஆர்டிக்கல் 352 தான் வந்து நேஷ்னல் எமர்ஜென்சி. அது வந்து பிரசிடென்ட் தான் அந்த இது போடுவார். அந்த நேஷ்னல் எமர்ஜென்சியை வந்து டிக்ளேர் பண்ணதுமே ஆர்டிக்கல் 19 வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சஸ்பெண்ட் ஆகிடும், ஓகேவா. எந்த 2 ஆர்டிக்கல் வந்து சஸ்பெண்ட் ஆகாது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர்டிக்கல் 20யும் 21, ஓகேவா. அதாவது ஆர்டிக்கல் 20 அப்படிங்கிறது வந்து என்னென்னா ப்ரொடக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ், அதாவது குற்றம் மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பது, ஓகேவா. ஆர்டிக்கல் 21 வந்து என்னென்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, அதாவது வாழ்க்கை மற்றும் தனிநபர் சுதந்திரத்தை வந்து பாதுகாக்கிறது தான் ஆர்டிக்கல் 21, ஓகேவா. இந்த ஆர்டிக்கல் 20யும் 21 இது ரெண்டுமே வந்துட்டு சஸ்பெண்ட் ஆகாது. ஆர்டிக்கல் 19 வந்து ஆட்டோமேட்டிக்காக சஸ்பெண்ட் ஆகிடும், ஓகேவா. அடுத்தது வந்து டிபிஎஸ்பி, அதாவது இது வந்து டிபிஎஸ்பின்னு சொல்லுவாங்க, அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இது வந்து எந்த பார்ட்டில் வரும்னா பார்ட் 4. இதோட ஆர்டிக்கல் 36லேருந்து 51 வரைக்கும் இருக்கிற ஆர்டிகல்ஸ். இதில் மூணு விதமாக வந்து கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. அதாவது என்னென்னா சோஷியலிஸ்டிக், காந்தியன் அண்ட் லிபரல் இன்டலெக்சுவல். இந்த டிபிஎஸ்பி அப்படிங்கிறது வந்துட்டு கோர்ட் மூலயமா என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நம்ம பார்த்தோம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது கோர்ட் மூலயமா பண்ணியிருப்போம். பட் இது டிபிஎஸ்பிங்கிறது கோர்ட் மூலயமா என்ஃபோர்ஸ் பண்ண முடியாதது ஒன்று. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது என்னென்னா 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆர்டிக்கல் 45 இருந்த அந்த எலமெண்ட்ரி எஜுகேஷன் அப்படின்றத வந்து ஆர்டிக்கல் 21 ஃபண்டமெண்டல் ரைட்டாக கொண்டு வந்து வச்சுருப்பாங்க, ஓகேவா. ஆர்டிக்கல் 45 இருந்த சப்ஜெக்டை எடுத்துகிட்டு வந்து ஆர்டிக்கல் 21 வந்து வச்சுருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்குள்ளே வந்து ஆர்டிக்கல் 21A, ஆர்டிக்கல் 21A வச்சுருக்காங்க, ஓகேவா. ஆர்டிக்கல் 21 வேறு, ஆர்டிக்கல் 21A வேறு, ஓகேவா. ஆர்டிக்கல் 21 என்ன பார்த்தோன்னா அந்த வாழ்க்கைக்கும் தனிநபர் சுதந்திரத்தையும் பார்த்துருப்போம். ஆர்டிக்கல் 21Aங்கிறது எலமெண்ட்ரி எஜுகேஷனுக்காக. இதை எந்த அமெண்ட்மெண்ட் மூலிமா பண்ணாங்கன்னு கேட்டாங்கன்னா 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 மூலிமா பண்ணியிருப்பாங்க. டாக்டர் BR அம்பேத்கர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிறது தான் நாவல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு.
யார் யார் என்னென்ன கோட்ஸை வந்து எந்தெந்த டாப்பிக்கில் சொல்லியிருக்காங்க, அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு வந்து யார் எப்படி சொல்லியிருக்காங்க, டிபிஎஸ்பிக்கு யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத கண்டிப்பாக பார்க்கணும். இது பார்த்துருப்போம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது நம்ம யுஎஸ்ஏலேருந்து டெரைவ் பண்ணியிருப்போம், எடுத்திருப்போம். டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிறத நம்ம வந்து எங்கேருந்து எடுத்திருப்போம் அப்படின்னா அயர்லாண்ட்லேருந்து. ஓகேவா, இது வந்து அயர்லாண்ட்லேருந்து. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது வந்துட்டு யுஎஸ்ஏலேருந்து எடுத்திருப்போம். இது வந்து கவர்மெண்ட், அதாவது லா மூலயமா என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. இதை வந்து எந்த கோர்ட்டாலையும் என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்துட்டு நேச்சுரலாகவே ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிறது ஒரு நேச்சுரல் ரைட்ஸு. இது வந்து லீட் டு ப்ரொடெக்ட் த ஹியூமன் ரைட்ஸ். திஸ் லீட் டு ப்ரொடெக்ட் த ஹியூமன் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னா என்னது? அடிப்படை கடமைகள். அடிப்படை கடமைகள் அப்படின்ற இந்த கான்செப்டை நம்ம எங்கேருந்து எடுத்திருப்போம் அப்படின்னா யுஎஸ்எஸ்ஆர், அதாவது சோவியத் ரஷ்யா கிட்டேருந்து எடுத்திருப்போம். ஓகேவா, 1976 காங்கிரஸ் பார்ட்டி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆராயறதுக்காக ஒரு கமிட்டி வந்து அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி. யார் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்கன்னு கேட்டால் காங்கிரஸ் பார்ட்டி. எப்போன்னு கேட்டால் 1976. ஓகேவா, இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அதாவது இதோட பார்ட் வந்துட்டு பார்த்தோன்னா 4A. டிபிஎஸ்பி தான் பார்ட் 4. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸுங்கிறது பார்ட் 4A. இதோட ஆர்டிக்கல் வந்துட்டு ஆர்டிக்கல் 51A. ஓகேவா, பக்கத்தில் இருக்க லெட்டர்ஸும் பாருங்கள். அடுத்தது இதில் வந்து மொத்தமாக 10 வகையான ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. எப்படின்னா இதில் பார்த்தோம்ல, நேஷ்னல் ஃப்ளாக்ஸ்க்கு வந்துட்டு மரியாதை கொடுக்கணும், நேஷ்னல் ஆந்தத்துக்கு வந்து மரியாதை கொடுக்கணும், அப்புறம் நாட்டில் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா தானா முன் வந்து உதவி பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்மளோட கவர்மெண்ட்டோட ப்ராப்பர்ட்டியை வந்து பார்த்து கையாளுவாங்க, அந்த இது சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு 10 டியூட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அதில் கடைசியாக ஒரு டியூட்டி வந்து முக்கியமானது ஒன்று ஆட் பண்ணாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஃபண்டமெண்டல் டியூட்டி, அதாவது 11th டியூட்டியை எதை ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா இதான் பார்த்தோம் இல்லையா, அந்த 86th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் அந்த எலமெண்ட்ரி எஜுகேஷன் வந்துட்டு ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து இதில் 11th டியூட்டியாக வந்து சொல்லியிருக்காங்க. சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸை வந்துட்டு நான் அடுத்த பார்ட் 2 வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ டு ஆல்.